எங்க தொகுதி எம்எல்ஏ இந்த தமிழரசுன்றவங்க திமுக கட்சிக்காரவங்க இந்த அம்மா தான் 5 வருஷமா ஜெயிச்சு இது ஓட்ட போட்டு போன எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. தொகுதி பக்கமே ஒரு நாள் கூட வரலையா? இவங்க ஓட்டு போட்டதுக்கு இந்த மக்கள் பெரிய அவல நிலைக்கு இருக்காங்க. ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. திருப்போணத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இல்ல, டாய்லெட் கிடையாது. வெளியூர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா திருப்போணத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பஞ்சாயத்துல இருந்து வர்றாங்க போறாங்க. அவங்க இயற்கை உபாதைகள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு சரியான ஒரு டாய்லெட் கிடையாது. இவங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. பூரா திருப்போணம் வந்து குப்பை கிடக்குறாங்க. கட்டடம் கட்டிருக்காங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு 2 மாசம் ஆடல ஒரு கோடி பேந்துட்டு வந்துருக்கு. இப்ப கட்டிருக்காங்க, பெயிண்ட் எடுத்து போற பேந்துருச்சு. 100 ரூபா ஆசைப்பட்டு பல கோடி இவங்க திண்டு விடுறாங்க. பாதிக்கப்படுறாரு பொதுமக்கள். எங்கிட்ட பணத்தை வாங்கி இவங்க திண்டு போறாங்க. இது ஆட்சியா? நாசமுறுத்த ஆட்சி. அந்த திருப்போணத்துல எல்லாம் ஒரு பயல எல்லாம் ஒரு அப்ராணி பையன் அதெல்லாம் கொண்டு ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டு கொலை செஞ்சு விட்டாங்க. ஒண்ணுமே காரணம் இல்லாம அடிச்சு கொண்டு விட்டாங்க. அது வந்து கூட என்னன்னு கேட்க கூடாதா? அதை கேட்டா அவங்க கட்சி ஆபீஸ்ல சென்னையில இருந்துதான் யாரோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லிதான் அடிச்சு கொண்டு வந்துறாங்க.